ஸ்பெஷல் கிராட்டிடியூட் டு த ஆத்தர். நம்மளுடைய மஞ்சள் மாநகரத்தின் மைந்தன்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர் ஈரோடு கதிர் அவர்களுடைய புத்தகங்களில் ஒன்றான வேட்கையோடு விளையாடுங்கிற புத்தகத்தில் நீங்கள் எந்த பகுதியை படிச்சீங்கனாலும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பீயிங் அன் எஜுகேட்டர், பீயிங் அ பேரண்ட், பீயிங் அ ஸ்டூடெண்ட், இந்த அத்தியாயத்தை நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு விரும்புகிறதுனால தான் இந்த வீடியோ நோட்டை நான் கொடுக்குறேன். பாடப்புத்தகம் போதாதா அப்படிங்கிற தலைப்பில் சாப்டர் 16 அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண மனிதர்களாக அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம உள்வாங்கினாலும் சரி, மாணவன் என்ற முறையிலும் சரி, ஆசிரியர் என்ற முறையிலும் சரி, பெற்றோர் என்ற முறையிலும் சரி, தனி மனிதராகவும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள் எண்ணற்றவை. எந்த ஒரு நல்ல புத்தகத்திற்குமே உண்டான ஒரு மிக சிறப்பான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பரிணாமத்தை நமக்கு எடுத்து காட்டுவது தான். அந்த வகையில் இந்த சிறந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் என்னுடைய மனதை மிக அதிகமாக பாதிச்சிருக்கு. ஏன்னா நாம் சொல்லணும்னு நினைக்கிற கருத்தை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் நம்மளோட மொழியில் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது, பேசுகிற மொழியிலையும் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் படிக்காதவங்களா இருக்கீங்க அல்லது இந்த புத்தகத்தை பற்றியோ இந்த கருத்தை பற்றியோ அத்தியாயங்களை பற்றியோ அறியாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் நோட் தான் இந்த வீடியோ. எஸ்பெஷலி எஜுகேட்டர்ஸ். ஏன்னா நம்ம பாடப்புத்தகங்கள் மட்டும் பத்தாது அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய எஜுகேட்டர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் உங்களுடைய கருத்தை முன்வைப்பதற்கான வலிமையான ஒரு சொல், பொருள், ஆற்றல் எல்லாமே இந்த அத்தியாயத்தில் நிறைஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ.